Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம். பச்சை பயிறு சாதம் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 ல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள நம்ம செஞ்சு முடிச்சிரலாம். அந்த ஊற வைக்கிற டைம் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த ரெசிபி ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குறத விட ரொம்ப வந்து ஆரோக்கியமான ரெசிபியும் கூட. பசங்களுக்கு நீங்க லஞ்ச் பாக்ஸாவும் இது கட்டி கொடுக்கலாம். இப்ப வாங்க இந்த பச்சை பயிறு சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பச்சை பயிறு சாதம் செய்கிறதுக்கு அரிசி பருப்பு ரெண்டையும் நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு அளவுகள் பார்த்துடலாம். முதல்ல எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். புழுங்கல் அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசியும் எடுத்துக்கலாம். தண்ணி அளவு மட்டும் உங்களுக்கு மாறும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எடுத்த கப்லேயே பாதி கப்பு நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். நீங்கள் டம்ளரில் எடுத்திங்கன்னா 1 பங்கு அரிசி எடுத்திங்கன்னா அதில் பாதி பங்கு பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு அதேமாதிரி அரிசி 2 தடவை நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடுங்க. ஊற வச்சிங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக சாதம் நல்லா பக்குவமாக வெந்து வரும். இப்போ இது வந்து ஊறட்டும். இப்போ இன்றைக்கி பச்சை பயிறு சாதம் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டுமே நம்ம ஊற வச்சோம் இல்லையா, நல்லா பக்குவமாக 30 நிமிஷமாக ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம். சின்ன சைஸாக ஒன்று போட்டுக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வரமிளகாலேருந்து விதையை எடுத்துட்டு வெறும் மிளகாயை மட்டும் கிள்ளி போட்டு சேர்த்து அதையும் செவக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க சாமான்கள் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1/4 கப்பு சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா 4 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளி, ஒரே ஒரு சின்ன தக்காளி நறுக்கினதோட அளவு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு இப்போ சேர்த்துக்கலாம். பிறகு தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து 1/4 வாசி நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழைய வதங்கலை. இப்போ இந்த சமயத்தில் இதில் நம்ம பொடி சேர்க்க போகிறோம். இப்போ இதில் சேர்க்க போகிற பொடின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் நல்லா நிறக்க எடுத்துக்கோங்க. தலை தட்டி எடுத்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி குழஞ்சி வந்துருச்சு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி, 1/4 கப் அளவுக்கு பருப்பு, மொத்தமாக 3/4 கப்பு அளவுக்கு அரிசி பருப்பு ரெண்டையுமே சேர்த்து எடுத்துருக்குறோம். எந்த கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துருக்கிறீங்களோ அதே கப்பில் 3 பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். 3/4 கப்பு அளவுக்கு அரிசி பருப்புக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியை கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த தண்ணி வந்து 1 கல் உப்பு நமக்கு கூட தெரியணும். அப்போ தான் நமக்கு அந்த அரிசி பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா சாதத்துக்கு உப்பு சரியாக இருக்கும். இப்போ எனக்கு அந்த அளவுக்கு பத்தலை, அதனால் இன்னொரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ இந்த கலந்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்ச பருப்பு அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அரிசி பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம இதை வந்து வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க.
இப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாதம் பார்த்திங்கன்னா குழையாமல் நல்லா பக்குவமாக நமக்கு வெந்து வந்திருக்கும். நம்ம அந்த பருப்பும் ஊற வச்சனால அந்த சாதம் வேகிறப்பயே பச்சை பயிரும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. போடுறப்ப நல்லாயிருக்கும். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விடுறேன் பாருங்கள். சாதம் நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வரன்னு இருந்துச்சுன்னா அந்த சாதம் உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதோட நம்ம கொஞ்சம் ஊறுகாயோ அப்பளமோ வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற கடுகு நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். இன்றைக்கி இதுக்கு எடுத்திருக்க உருளைக்கிழங்குன்னு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு. 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து மெல்லிசாக அந்த அளவுக்கு நறுக்கி தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் பரட்டி விடுங்க. நல்லா பரட்டினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் இதில் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் மூடி வச்சு அந்த ஆவியிலேயே நல்லா வேக விடுங்க. இடையில நல்லா பரட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் 2 தடவை இடையில பரட்டி விட்டு வேக வச்சுருந்தேன். நல்லா இந்த எண்ணெயிலேயே ஆவிலேயே உங்களுக்கு வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் மசாலா பொடி சேர்க்கணும். இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சீரகப்பொடி போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் கலந்து விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி வைக்காமல் திறந்தே வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துலேயே அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கும். நான் இந்த சமயம் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் மொறுன்னு எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பச்சை பயிறு சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் 2யும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.